செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வளத்தராக்குட்டை வர்சஸ் கோவில்பட்டி. வளத்தராக்குட்டை டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கும் அதே 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காமன் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்ல வெங்கடேஷ் இருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்ல ரகு. ஃபர்ஸ்ட் ஓவர் பட பவுலிங் எல்லாம் முத்து வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் அப்படியா இருக்கார், சரியா போயிருக்கு. மிட் விக்கெட்ல ஒரு சிங்கிள். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் ரகு ஸ்ட்ரைக்ல அதே டைரக்ஷன்ல இந்த முறை நல்லா ஸ்டாப் இருந்தாலும் குயிக் சிங்கிள். தேர்ட் வா, ஃபோர்த் வா, ஷார்ட் ஹைட் தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல, சான்ஸ் வர கேட்ச் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, தெளிவாக எடுத்துருக்காரு, எந்த மிஸ்டேக்குமே பண்ணல. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கோவில்பட்டி ஃபர்ஸ்ட் ஓவரில். நல்ல பிரேக் த்ரூ தான் சொல்லணும், முத்துக்கிறா இருந்து. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பேர் ஷேட் கட்டுறா, தெளிவாக போட்டிருக்காரு, குயிக்கராக போட்டிருக்காரு. டாட் பால் லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் ஒரு சிறப்பாக போட்டிருக்காரு முத்தா. கடைசி வாலி டாட் பாலாக போட்டிருக்காரு, எந்த பெரிய ஷேடை கொடுக்காம டீசெண்டாக போட்டு முக்கியமான ஒரு எடுத்துருக்காரு. நல்ல ஷாட்டே சொல்லலாம். நியூ பவுலர் பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 2 தான் வந்திருக்கு, முக்கியமான ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். அப்படியா இருக்கார், லேட்டாக தான் வந்திருக்காரு. பால் 2 ரன்ஸுங்க. தேர்ட் பால் ஸ்டம்புக்கு மேலே தெளிவாக போட்டிருக்காருங்க, ஸ்டிக் லைனில். டாட் பால் லாஸ்ட் 2 இந்த ஓவரில் பேக்கில் தான் வந்திருக்கு. ஸ்லிப்பில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்டம்பை தட்டிட்டு வந்திருக்குங்க. கடைசி பால் வைக்கிற எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் செகண்ட் கோவில்பட்டி. நியூ பவுலர் பவுலிங் இல்லை, 300 முடிஞ்சு போட்டிருக்காரு இந்த ஓவரில். சிவா பவுலிங் இல்லை. ஒரு டாட் பால் தேர்ட் வா, லாஃப்ட் ஒன் ஒரு இன்ச் லாங் ஆஃப்ல தான் போயிருக்கு, நேரா ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஃபோர்த் வா, பாடி அட்டாக் ரொம்ப ஏர்லியாக சுற்றிட்டாரு, ஷார்ட்டாக தான் போட்டார், ஸ்லிப்பில் தான் வந்திருக்கு, ஒரு சிங்கிள் கிடைக்கும். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் தொடர்ந்து இந்த வரையும் பவுண்டரிஸை கொடுக்காம போட்டிருக்காங்க. கடைசி பால் சிங்கிள். போன ஒரு 6 இந்த பேட்ஸ்மேனோட பேட்லேருந்து இந்த முறை ஒரு சிங்கிள். 3 இருக்கு, ஸ்கோர் 18 ரன் தான் வந்திருக்கு. முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க கோவில்பட்டி. பால் டு பால் தான் வந்திருக்காங்க இப்போ வரையுமே. பவுலிங் அகைன் முத்தா ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து நல்ல ஷாட், நல்ல பிக்அப் ஷாட். 2வது சிக்ஸர் இந்த பேட்ஸ்மேனோட பேட்லேருந்து, ஒரு தேவையான சிக்ஸர். செகண்ட் ஷாட் அகைன் இந்த முறை ஹைட்டு தான் போயிருக்கு. ஃபைனல் லெக்கில் ஃபீல்டரே இல்லை, பவுண்டரி போதான்னு பார்க்கலாம். பாலுக்கு போயிட்டாரு, நல்லா ஃபீல்டிங், நல்லா ஸ்டாப். இங்கே 2 ரன்ஸ். ப்ராப்பராக த்ரோ வரலங்க. இந்த பால் 3 ரன், நல்ல ரன்னிங், நல்ல டிஃபென்ஸ். தேர்ட் மேல ஒரு சிங்கிள் கிடைக்கும். வெட்டி தட்டி இருக்காரு, பால் அந்த வித்து இல்லை, கவர்ஸில் ஒரு சிங்கிள். ஸ்டெப் டவுன். சரிடா, மீட்டில் பேட்டில் ஃப்ளாட்டாக போயிருக்கு, மீட் விக்கெட்டில் நல்லா ஸ்டாப், எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, டீப்பில் இருந்தாலும் இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. நல்ல ரன்னிங், 2 ரன்ஸ். சான்ஸ் ஆர் கேட்ச், பேட்டில் பட்டும் போதே ஆன ஒரு சவுண்டு, கேட்சை தெளிவாக எடுத்துட்டாங்க. லைனில் முக்கியமான 3 விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க. 4 ஓவருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 31. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர், முக்கியமான 6 பந்து. கடைசி ஓவரை பட சிவா பவுலிங் இல்லை, ஃபர்ஸ்ட் பால் கீப்பர் க்ளோஸாக போட்டிருக்காங்க. டாட் பால் ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் ஷாட், நல்ல கண்டர் பேட்ல டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க. 3வது சிக்ஸர் இந்த பேட்ஸ்மேன் பேட்லேருந்து மணிமாறன், நல்லா பேட்டிங். இன்னிங்ஸ்ல 3 சிக்ஸுமே இந்த பேட்ஸ்மேனோட பேட்ல தான் வந்திருக்கு. தேர்ட் ஒன் ஷாட் அகைன், ஸ்டாண்டர்ட் டெலிவர், லாங்கான திசையில இந்த முறை பேக் டு பேக் 2 சிக்ஸர். நல்லா பேட்டிங், தாவேரா 2 சிக்ஸர். பேட்ரி 6க்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் பால் 6 டவுட் டாட் பட்க்கு அப்புறம் ஹேட்ரிக் 6 பதிவு பண்ணிருக்காரு இந்த டேல. இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் 6 பதிவு பண்றாரு மணி. நல்லா பேட்டிங், ஒரு தாவையான 3 சிக்ஸர் கடைசி ஓவர்ல. 3 பாலையும் ஒரே லென்த்ல தான் இருந்தது. ஷாட் இந்த முறை 4 இன் a row நினைக்கிறேன் மிட் விக்கெட்ல. எஸ் மேக்ஸிமம் 4 6 தொடர்ச்சியா மணியோட பேட்டிங், நல்லா பேட்டிங், குவாலிட்டியான பேட்டிங். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து 24 ரன் இருக்கு, எக்ஸ்பென்சிவா மாதிரி இருக்கு கடைசி ஓவர். அக்ராஸ் போனாரு, சரி நான் மீட் இல்லை, நல்லா ஸ்டாப்.
கலெக்ட் பண்ண ப்ராப்பராக த்ரோ பண்ணலாங்க. இங்கே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கலெக்ட் பண்ணி அடிக்கலாங்க. கடைசி பால் 2 ரன்ஸ். சரி சிங்கிள். ஸோ கடைசி பால் மாற்றி சொல்கிறேன். கடைசி பால் 3 ரன்னோட முடிக்கிறாங்க கோவில்பட்டி. நல்லா பேட்டிங். கடைசி ஓவரில் 27 ரன் வந்திருக்கு. ஒரு கேமியோவில் ப்ளே பண்ணிட்டு போகிறாரு மணி. நல்லா பேட்டிங். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 59 ரன் ஸ்கோர் பண்ணோம் வளர்த்துறக்கோட்டை. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் பாடி அட்டாக் லெக்கில் போட்டு வந்திருக்கு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால் இல்லை. முத்தா பவுலிங் எல்லாம் மணி. பேட்டிங்கை தொடர்ந்து பவுலிங்லேயே வந்திருக்காரு. நல்லா கட் ஷாட். பாயிண்ட் தலைக்கு மேலே தடையாக பவுண்ட்ரி. செகண்ட் பாலை ஃபஸ்ட் போட்டியை கொண்டு வந்திருக்காரு முத்தா. போன மேட்ச்சில் 58 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் எனக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் ஒன் ஷாட்டுங்க. ஸ்லாட்லேயே இருந்த பந்து லாங் ஆனில் போயிருக்கு. அங்கே ஃபீல்டரே இல்லை. பவர் பிளே. ஐயோ பாலுக்கு வந்திருக்காரு. நல்லா ஃபீல்டிங் இருந்தாலும் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க லைனில். பேக் டு பேக் பவுண்ட்ரி முத்தோட பேட்லேருந்து. ஃபுல் டாஸ். இந்த மாதிரி நேருக்கு நேர் போயிருக்கு. கிளியர் பண்ணிட்டார் இந்த முறை. 2 பவுண்டரிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணுறாரு முத்தா. கடைசி 3 பால் 14 ரன் வந்திருக்கு. ரெக்கார்ட் நேட்டாக ஃபர்ஸ்ட் பாலில் கொண்டு வந்துட்டாரு. நல்லா ஷாட்டு. விட்டுருந்தாலே ஒய்டு. கரெக்டாக பிக் பண்ணிட்டாருங்க. ஆப்ரேஷன் செக் பண்ணி தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கொடுக்கல. இந்த பால் லைனில் செக் பண்ணி 6 தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 பவுண்டரி 2 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முத்து. நல்ல பேட்டிங். ஒரு குவாலிட்டியான ஸ்டார்ட்னு சொல்லலாம். பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பவர் பிளேவரில் கீப்பர் ஸ்டாப் பண்ணல. நல்ல பேக்கப் ஸ்லிப்பில் 2 பேர் இருக்காங்க. கடைசி பால் சிங்கிள். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவராக ஸ்கோர் 21 ரன் வந்திருக்கு. நல்லா ஸ்டார்ட்டுங்க. விக்கெட் எதுவுமே லூஸ் பண்ணல. தாமு பவுலிங் எல்லாம் இந்த ஓவரில் கம்பேக் கொடுப்பாங்களா பார்க்கலாம். பவுலிங்கில் ஸ்பேஸ் இருக்கும்போது பெரிய நல்லா ஸ்டாப் டீப்பில் ஒரு சிங்கிள். இன்னொரு சிங்கிள். தேர்ட் ஒன் டாட் பால் நிற்கிறேன். ஃபுல் டாஸ் தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாருங்க. டாட்டில் பார்த்த உடனே தெரிஞ்சது. 3வது சிக்ஸர் முத்தோட பேட்லேருந்து. இப்போ போகிற போக பார்த்தா 4 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிருவார்னு நினைக்கிறேன். 4th ஒன் ஃபுல் டாஸ். நிறைய லூஸ் பால்ஸ். இதோட பவுண்ட்ரிங்க. 6 கவர் பவுண்ட்ரி வந்திருக்கு. 1 more பவுண்ட்ரிஸ். லாஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கிறது. கீப்பருக்கு தலைக்கு மேலே வந்திருக்கு. ஸ்லிப்பில் தான் வந்திருக்கு. ஒரு சிங்கிள். கடைசி பால். ரெண்டாவதுக்கு ஸ்கோர் 34. நல்ல ஸ்கோர். விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. பவுலிங் அகைன் மணி ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து. இந்த வரை கம்பேக் கொடுப்பாரான்னு பார்க்கலாம். லோ ஃபுல் டாஸாக தான் போட்டிருக்காரு. லாங் ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. இந்த மிஸ்டேக்கு பண்ணல. ஒரு சிங்கிள். இந்த பால் 2 ரன்னையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்ல ரன்னிங். செகண்ட் கால் ஃபார் 2ங்க. சர்க்கிள்குள்ளே தட்டி விட்டுருக்காரு. எஸ் புஷ் பண்ணிட்டாங்க. நல்ல ரன்னிங். பேக் டு பேக் 2 ரன்ஸ். பேட்டிங்க பார்க்க முடியுது முத்தாக்கிட்ட இருந்து. ஸோ அடிக்க வேண்டிய பந்து அடிக்கிறாங்க. ஓடி எடுக்கிற பாலை எடுக்கிறாங்க. பால் டு பால் ஸ்கோர் பண்ணுறாங்க. இதுவுமே கண்டிப்பாக ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கும். பவுலரே போயிட்டாரு. பவுலிங் எல்லாம் ஆளே இல்லை. எஸ் அகைன் ஒரு 2 ரன்ஸ். கடைசி 3 பாலில் 6 ரன் ஓடி எடுத்தாங்க. அப் டு யாருக்கா லாங் ஆனில் எந்த பாலையும் சிங்கிள். சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. திரும்ப பக்கமே போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள் அகைன். 5 ஓவரில் எல்லா பாலுமே ரெண்டு மாற்றிருக்காங்க. லாஸ்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ். சென்சிபிள் சிங்கிள். கடைசி பாலும் ஃபர்ஸ்ட் 3 பாலை ஓடி 2 ரன் மாற்றினாங்க. கடைசி 3 பாலில் சிங்கிள் மட்டும் தான் போயிருக்கு. 3 வரைக்கும் ஸ்கோர் 43. 12 பாலுக்கு 16 ரன் தான் தேவை. நல்ல ஸ்டாப் இருந்தாலும் இங்கே 2 ரன்ஸ். ஸோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் போயிருக்கு. அங்கே ஃபீல் இருக்காங்க. டீப்பில் மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காருங்க. முக்கியமான நேரத்தில் பவுண்ட்ரி. நிறைய பவுண்ட்ரிஸ் வந்திருக்கு முத்தோட பேட்லேருந்து. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 10 ரன் ஆடணும். 10க்கு 10 பால் டூ பால் வந்துட்டாங்க. நல்ல ஷாட்டு. அந்த பக்கம் ஆடிருக்காரு பாலுக்கு. இந்த மாதிரியே ஸ்டாப் பண்ணுறாங்க. பவுண்டரி நிறைய மிஸ் ஃபீல் பண்ண பார்க்க முடியுது செகண்ட் இன்னிங்ஸில். போனஸ் இன்னோட இந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் 50 ரன்ஸை பதிவு பண்ணியிருக்காரு முத்தா. நல்ல பேட்டிங். 1 மேன் ஷோனியை சொல்லலாம். 1 அண்ட் டாக் மேட்சை கொண்டு வந்திருக்காரு. ஷாட். இன்னும் 4 ரன் ஆடணும்.
வெட்டி தட்டு. ஆனா ஃபீல்டர் கைக்கு போச்சு விட்டுருக்காங்க. கேட்ச் ட்ராப், நிறைய கேட்ச் ட்ராப், சிங்கிளிங்க. கடைசி 6 பாலுக்கு 3 தான் ஸ்கோர் பண்ணணும். நியூபலர் பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஷாட் நேர் போயிருக்கு. ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. ஆனால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்குங்க. டிஸ்டன்ஸ் போகல. ஃபீல்டரை வச்சு எடுத்துருக்காங்க. பால் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காரு. ஓப்பனிங்ல இருந்து நல்லா பேட்டிங் முத்தாக்கிட்ட இருந்து 1 man நல்லா ஸ்டாப். சிங்கிளோட கட் பண்ணிட்டாருன்னு பார்த்தா ப்ராப்பராக த்ரோ பண்ணாங்க. 2 runs எடுத்துட்டாங்க. ஸ்கோர் ஈக்குவலாக இருக்கு. 1 more to win. இந்த சிங்கிளோட இந்த மேட்சை வளத்திரா கோட்டை வின் பண்றாங்க. இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் மணி வாங்குறாரு. ஷூ கொடுக்குறாங்க கமிட்டில இருந்து.